பெருகட்டும் பெருவெள்ளம். குருதேவா, என்ன விந்தையது? தாங்கள் கூறுகிறது போலவே பெருமழை பெய்கிறது. ஒளி வெள்ளம் முற்றெடுத்து வந்தது போல் வானம் கொட்டுகின்றது. என்றும் காணாத புதுமையாக வானகம் மழை நீரை மாறி இறைக்கிறது. புருஷோத்தமா, இனி காட்டு வழி வரையும் படைகள் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. அவை அங்கேயே அழிந்து போகும். ஆம், அதில் எனக்கும் சந்தேகமில்லை. குருதேவா, போர் என்று கேட்டவுடன் எனது தோள்கள் விம்முகின்றன. வாளும் வேலும் பகைவர்களின் ரத்தத்தை ருசி பார்க்க இயங்குகின்றன. ஏற்றை சக்திகளை வென்று வீரன் என்று மாற்றிக் கொள்ளுவது அழகல்ல. சிங்கத்தை வேட்டையாடுவது வேடனுக்கழகு, யானையை வேட்டையாடுவது சிங்கத்திற்கழகு. ஆம், வெற்றிகள் பல கண்டு வீரனாய் பலவரும் அழைக்காண்டரை வீழ்த்துவது உன்னை அழகு பறித்து காட்டுகிறேன். வீரர்களே, வீரத்தை நிலைநாட்ட மீண்டும் ஒரு வாய்ப்பு. புலிக்கு முன்னின்று புலிபோல் சாயல் காட்டும் பூனை என புருஷோத்தமன் கொக்கரிக்கின்றான். வெகுநெழுந்து புறப்படுங்கள். புகைவிட்டு கிளம்பும் ஒரு புலி என, புகைவிட்டு குமரும் எரிமலை என பகைவிட்டி சாய்க்க வாளோடு புறப்படுங்கள். சுக்கு நூறுதான் சூழ்ந்து வரும் பகை என்றே புறப்படுங்கள். எதிரிகளின் கூட்டத்தை ஒன்றாக்கி பகைவனது அங்கத்தை இரண்டாக்கி எலும்பு தசை குருதி என்று மூன்றாக்கி எதிரிகள் பயந்து நடுநடுங்கி ஓடும் திசையை நான்காக்கி பஞ்சபூதங்களுக்கு எதிரிகளின் உடலை படைகள் என்றே ஐந்தாக்கி சுழலும் வாளுடன் சூழ்வரைத்து கிளம்புங்கள். சிந்து நதி பாயும் தச்ச சீலத்தை கட்டாந்தரை ஆக்கி காட்டுகின்றேன். ஆட்டையும் வவ்வாலும் அலைகின்ற துர்நாற்றம் வீசுகின்ற சுடுகாடாக மாற்றிடுவோம். போரிலே புலி என்ற புருஷோத்தமனை பாலருந்தும் பூனையாக மாற்றி காட்டுகின்றேன். வீறு கொண்ட அலெக்சாண்டர் தாறுமாறாய் களம்புகும் காட்சிகளை கவிபாடும் புலவர்களும் பாட்டெழுதும் கவிஞர்களும் பக்கம் பக்கமாய் காவியம் படைக்கட்டும். அஞ்சா நெஞ்சம் படைத்த அலெக்சாண்டரை கண்டு எதிரிகள் முடிகளிட்டு வைத்து அடிபணிந்து வணங்க வேண்டும். அலெக்சாண்டரின் அறிவையும் ஆற்றலையும் குறைவாக எடை போட்டு போர்முனைக்கான துடிக்கும் புருஷோத்தமன் உடலை பாய்ந்து செல்லும் ஈட்டிகள் ஜல்லடை கண்களாக துளைக்கட்டும். தச்ச சீலத்து வீரர்கள் எழுப்பும் மரண ஓலங்களால் விண்ணும் மண்ணும் அதிர வேண்டும். எதையும் பாராமல் சுட்டெரிக்கும் காட்டு தீயாய் ஆயிரம் ஆயிரம் வீரர்களை உள்வாங்கும் பூகம்பமாய் புறப்படுங்கள். மக்கள் வாழ்ந்த சுவடையே இல்லாத பாரதத்தை இந்த உலகத்திற்கு காட்டுகின்றேன். இந்த வீரவாளின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், புருஷோத்தமனை அழிக்காமல் அவனை ஓட ஓட விரட்டாமல் பாசறை திரும்ப மாட்டேன். ஒரு திமிர் பிடித்த அந்த புருஷோத்தமனின் நெஞ்சை பிளந்து அதில் சிந்துகின்ற ரத்தத்தை எடுத்து மார்பில் தேய்க்கும் வரை ஓய மாட்டான் இந்த செல்லிக்கல். நான் போருக்கு போகின்றேன். விடை கொடு. ஆரத்தி எடுத்து வெற்றி மாலை சூட நான் தங்களுக்காக காத்திருக்கிறேன். சென்று வாருங்கள். அதை மணமாலையாக மாற்றிக்கொள். காத்து.